வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் ரவா கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் ரவை, 1/4 கப் தயிர், உருக்கிய வெண்ணெய் 50 கிராம், பொடியாக நறுக்கின நட்ஸ், 1 கப் பவுடர் சுகர், 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் மைதா மாவு, 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன், இல்லைன்னா நீங்கள் பால் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போது நம்ம கேக் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் நம்ம நெய்யோ பட்டரோ இப்போ இதில் நல்லா தடவிடலாம். தடவி ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் கேக் நம்மளுக்கு நல்லா ஷேப்பாக வரும், ஒட்டாமல். ஸோ இது நல்லா நம்ம இப்போ இதில் எல்லாத்தையும் தடவிட்டு இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருக்கிய வெண்ணெய் சேர்த்துட்டு அதில் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேக்குக்கு எப்பவுமே நம்ம வந்து பவுடர் சுகர் தான் எடுக்கணும். தயிர் கெட்டியாக இல்லாமல் நல்லா அடித்து சேர்த்துக்குங்க, எந்த வித கட்டி இல்லாமல். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், இதில் 1/4 கப் போல் தயிர் எடுத்திருக்கேன். வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரவை எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம மாவு சேர்க்கணும். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வித கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் பாருங்க. இதில் பொடியாக நறுக்குன நட்ஸு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் 1/4 கப் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நான் 2 கலர் தான் இருந்துச்சு, அதனால் சேர்த்தேன். நீங்கள் இருக்கிற கலரில் சேர்த்துக்கலாம். க்ரீன் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை கேக் மோல்டு இருக்குது, இப்போ மாற்றிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். எந்தவித ஏர் பபிள்ஸும் அதில் இல்லாமல் தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேக் செஞ்சேன், அதே உப்பு தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கேரியர் கவுத்து போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் இதே போல் கூட பண்ணிக்கலாம். இப்போது இதை உள்ளே பொறுமையாக வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடிடலாம். விசிலும் போடல, வெயிட் கட்டரும் போடல, மூடிடலாம். ஒரு 30 நிமிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராகவே நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராகவே வந்திருக்கு நம்ம ரவா கேக். இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நைஃப் வச்சு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராகவே ரவா கேக் வந்திருக்கு.
இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, தட்டிட்டு ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு. வாவ், நல்ல பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். இவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.